பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று பிப்ரவரி 1, 2023. இன்று முதல் இந்த மாதத்தில் தொடர்ந்து வரக்கூடிய 1 முதல் 7 தேதி வரையிலான பிப்ரவரி முதல் வாரம் உலக சர்வமத நல்லிணக்க வாரம் என்று அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. உலக சர்வமத நல்லிணக்க வாரம் என்பது 2010ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி முதல் வாரத்தில் அனுசரிக்கப்படும் ஒரு வருடாந்திர நிகழ்வாகும். பரஸ்பர புரிதல் மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் ஆகியவை அமைதி கலாச்சாரத்தின் முக்கிய பரிமாணங்களை உருவாக்குகின்றன என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை சுட்டிக்காட்டியது. அனைத்து மக்களுக்கும் இடையே அவர்களின் நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் நல்லிணக்கத்தினை மேம்படுத்துவதற்கான வழியாக இந்த ஒரு வார அனுசரிப்பு பயன்படுகிறது. இந்த வாரத்தில் தன்னார்வ அடிப்படையில் மற்றும் அவர்களின் சொந்த மத மரபுகள் அல்லது நம்பிக்கைகளின்படி வழிபாடு செய்வது, மக்களிடையே பரஸ்பர புரிதல், நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்த பல்வேறு மதங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் உரையாடலின் இன்றியமையாத அவசியத்தை உணர்ந்து உலக தேவாலயங்கள், மசூதிகள், ஜெப ஆலயங்கள், கோவில்கள் மற்றும் பிற இடங்களில் சமய நல்லிணக்கம் மற்றும் நல்லெண்ணத்தின் செய்தியை பரப்புவதற்கு அனைத்து நாட்டு அரசுகளையும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை ஊக்குவிக்கின்றது. 2010ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதனை ஜோர்டானின் மன்னர் அப்துல்லா முன்மொழிந்தார். அது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் வாரத்தை உலக சமய நல்லிணக்க வாரமாக கடைபிடிக்க ஊக்குவிக்கும் தீர்மானமாகும். பலவிதமான அச்சுறுத்தல்களால் பீடிக்கப்பட்ட இந்த உலகில் சவால்கள், உலகளாவிய ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் தேவை இந்த சவால்களை ஒன்றாக சந்திப்பதில் ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு நூற்றாண்டில் மிக மோசமான உலகளாவிய தொற்று நோயால் ஏற்பட்ட 3 ஆண்டு கனவிலிருந்து மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் வெளிவரும்போது நாம் அனைவரும் இதில் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டோம். இந்த தொற்று நோயின் அச்சுறுத்தல் ஏற்கனவே உள்ளது. உலக அளவில் 7 மில்லியன் உயிர்களை கொன்றுவிட்டது. இன்றும் நம்முடன் தொடர்ந்து இந்த தொற்று நோய் உள்ளது. மாறுபாடுகள் தொடர்ந்து வெளிவருவதால் மீட்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. நீண்டகால மன மற்றும் உடல் விளைவுகளை குறிப்பிடத்தக்க அளவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த தொற்று நோய்கள் குறித்து நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்பது நிதர்சனம். உலக வங்கியின் கூற்றுப்படி 2002ஆம் ஆண்டில் கடுமையான வறுமை 685 மில்லியன் மக்களை பாதித்தது. இது உலக மக்கள் தொகையில் 8.5% ஆகும். அதேபோல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நீடித்த வறட்சி 5.7 மில்லியன் குழந்தைகளின் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு பெரும் பங்களிக்கின்றது. பெருகி வரும் பெருவெள்ளம், அழிவு நிகழ்வுகள், பூகம்பங்கள், காட்டுத்தீ மற்றும் சூறாவளி ஆகியவை அவற்றில் சில கடுமையான அழுத்தங்கள். அவை ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. நமது சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற செயலை செய்யக்கூடியவை. ஒரு எதிர்கால தொற்று நோய் கிட்டத்தட்ட உறுதியானது மற்றும் இயற்கையான பேரழிவுகளை நிகழ்த்த காத்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட இந்த பேரழிவு தொடரும், மேலும் தீவிரமடைய வாய்ப்பும் உள்ளது. ஆகவே வறுமை, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மோசமாக பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இந்த உலகெங்கிலும் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். ஒரு எதிர்கால தொற்று நோய் கிட்டத்தட்ட உறுதியானது மற்றும் இயற்கையானது. பேரழிவு நிகழ்வுகள் தொடரும் மற்றும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதைத் தொடர்ந்து வறுமை, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மோசமாக பாதிக்கின்றது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய
இந்த சமத்துவமின்மை, காலநிலை மாற்றம் மற்றும் பிற அழுத்தங்கள் இல்லாவிட்டாலும் இந்த பிரச்சனைகள் தகுதியான அவசரத்துடன் தீர்க்கப்பட வேண்டியவையாக உள்ளன. ஆகவே இந்த உலக சர்வமத நல்லிணக்க வாரம் என்பது நல்ல அன்பு, அண்டை வீட்டாரின் அன்பு என்ற ஒரு முழக்கம் மட்டுமல்ல, ஒரு வேண்டுகோள் மற்றும் இருத்தலியலில் ஒரு கட்டாயம், ஒரு இனமாக நமது உயிர் வாழ்வை உறுதி செய்ய அவசியமாகின்றது. பல்வேறு நம்பிக்கைகளின் போதனைகள் மற்றும் கூட்டு நம்பிக்கை நம் அனைவரிடத்திலும் ஒரு அத்தியாவசிய நன்மையில் இருக்குமாறு ஐக்கிய நாடுகள் பொது சபை வலியுறுத்துகிறது. ஆகவே நண்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரம் உலக சர்வமத நல்லிணக்க வாரம். அவரவர் மத வழிபாட்டை உறுதி செய்தும் பிற மதத்தினரின் வழிபாட்டு முறைகளை பாதுகாத்தும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்று உறுதியேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.